இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோங்க. முக்கியமான வீடியோ முதல்ல எடுத்தது கொஞ்சம் சரியாக வரல. அதனால் இப்போ 2வது தடவை நான் எடுக்கிறேன். அதனால் பிரிச்சுட்டேன். முதல்ல வீடியோ எடுக்கிறப்பயே நான் பிரிச்சுட்டேன். அது சரியாக வராதனால இப்போ நான் 2வது தடவை வீடியோ எடுக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் கலர், கருப்பு கலரில் ஒரு ஃபேண்ட் ஜீன்ஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் ஃபேண்ட் யூஸ் பண்ணி பல வருஷங்கள் ஆயிடுச்சு. எனக்கு வந்து நான் பல வருஷங்கள் முன்னாடி தான், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து பிளாக் கலர் பேண்ட்டு யூஸ் பண்ணேன். அப்போல்லாம் ஜீன்ஸ் கிடையாது. ஜீன்ஸு வராதுக்கு முன்னாடி ஃபேண்ட்டு, பேக்கீஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதில் ஃபேண்ட்டு, பேக்கீஸ் அந்த மாதிரி டைப்பில் நான் வந்து ஃபேண்ட் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ யூஸ் பண்ணுறேன். பிளாக்கே நான் வேண்டான்ட்டு இருந்தேன். இப்போ வந்து பிளாக் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதை சொல்லணும், அதை பதிவு பண்ணணுங்கிறதுக்கு தான் அந்த வீடியோ. முதல்ல நான் பிரிச்சுட்டேன். முதல்ல சரியாக வரல. அதனால் இப்போ 2வது தடவை நான் அந்த வீடியோ எடுக்கிறேன். ஆல்ரெடி பிரித்தாச்சு. ஜீன்ஸ் இது எவ்வளோமா? அது ரேட்டு 379 ரூபா. 379 ரூபா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நம்ம வாங்கினது. குவாலிட்டி வந்து ரொம்ப பெருசாக இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்குது. இப்போ நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஜீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். அது கொஞ்சம் குவாலிட்டி. அது நான் நேர்லேயே போய் எடுத்தது. கொஞ்சம் உடம்புக்கு இப்போ இந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது அந்த ஃபேண்ட்டு. கொஞ்சம் குவாலிட்டி இது. அந்தளவுக்கு இது இல்லைனாலும் கூட ஓரளவுக்கு இது ஓகேவாக இருக்குது. நான் போட்டும் பார்த்துட்டேன். அந்த போன வீடியோவில் நான் சொன்னேன் இல்லைங்களா, போன வீடியோவில் நான் பிரித்து போட்டு எல்லாமே எடுத்துகிட்டேன். அந்த முதல் வீடியோ சரியாக வரல. அதனால் இப்போ 2வது எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா, இது ஜீன்ஸ் வந்து என்ன கொஞ்சம் லப்பர் மாதிரி இருக்கணும் எனக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு வீடியோகிராஃபராக, ஃபோட்டோகிராஃபராக இருந்ததுனால, இப்போ இல்லை, முன்னாடி ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். ஃபங்க்ஷனில் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, முகூர்த்த டைமில், மேரேஜ் டைமில், தாலி கட்டுற அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் எடுப்பேன். வீடியோ இருந்தாலும் சரி, ஃபோட்டோ எடுத்தாலும் சரி. இப்போ இங்கே எடுக்கிறேன் அப்படின்னா டக்குன்னு அங்கே போவேன். ரொம்ப சுறுசுறுப்பாக ஃபாஸ்ட்டாக எடுப்பேன். உட்காருவேன், நின்றுட்டு எடுப்பேன், டக்குன்னு உட்காருவேன். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்ட்டு வந்து ரொம்ப நமக்கு வந்து ஈஸியாக இருக்கணும். நான் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப லூஸாக போட்டுக்கிட்டுருப்பேன். அப்போது நான் பிளாக் கலர் சொன்னேன் இல்லைங்களா, அப்போது லூஸாக இருக்கிறனால லூஸாக இருக்கும் ஃபேண்ட்டு. டக்குன்னு உட்காந்து எந்திரிச்சுக்கும். அது வந்து அந்த பேக்கீஸ் அப்படிங்கிறது அப்போல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஃபேண்ட்டு யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா மாடர்ன் மாறிடுச்சு. இப்போ கலாச்சாரம் மாறிடுச்சு. ஃபேண்ட்டு போடுறது எல்லாமே இப்போ ரொம்ப டைட்டாக போடுறது தான் ஃபேஷன் ஆகிடுச்சு. அப்போல்லாம் ரொம்ப லூஸாக போடுவாங்க. ஷர்ட்டாக இருந்தாலும் அப்படி தான், ஃபேண்ட்டாக இருந்தாலும் அப்படி தான். அப்போ லூஸாக இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக உட்காந்தாலும் ஒன்றும் பண்ணாது, பிடிக்காது, டிஸ்டர்பாக இருக்காது. அப்போ அந்த மாதிரி வந்து இப்போ ஜீன்ஸ் வந்ததுக்கப்புறம் அதிலே ஜீன்ஸ் வந்து ரொம்ப முதல்ல ஜீன்ஸ் வர்றப்போ அப்படி இல்லை. இப்போ இடையில வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் மாதிரி இருக்கும். அப்போ உட்கார்றப்போ ஃபாஸ்ட்டாக எந்திரிக்கிறப்போ டைட்டாக இருந்தாலும் அது வந்து இலகுவாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜீன்ஸ் தான் எனக்கு வேணும். இப்போ நான் ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபராக இப்போ நான் ஃபங்க்ஷன் எங்கேயும் போகிறதில்ல, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால. ஆனால் அந்த ஃபீலோடு நம்ம வந்து யூஸ் பண்ணி அதே மாதிரி தான் வேணும். ஏன்னா இப்போ நம்ம டக்குன்னு உட்கார எந்திரிக்கணும்னா அது வந்து ரொம்ப இலகுவாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு டைப்பு தான் இந்த ஃபேண்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிளாக் வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி யூஸ் பண்ணுறேன். அதுக்காக இந்த வீடியோவை நான் பண்ணுறேன். பிளாக்கும் நானும் இப்போ முதல்ல மாதிரியே இப்போ இது உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இப்போ நான் வந்து போன வீடியோவில் ஃபேண்ட்டு போட வேண்டாம்னு தான் நினச்சேன். சரி போட்டும் பார்த்துடலாம், நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நான் போட்டு பார்க்குறப்ப தான் அந்த ஃபீல் கிடச்சிது. அது ரொம்ப நல்லாயிருக்கு. பார்த்திங்கன்னா அப்படி ரொம்ப இழுத்தா இதுதான் வந்து நம்ம எப்படி மடக்குனாலும் இப்படியெல்லாம் கால் தூக்கணும்னா இங்கே பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. நம்ம டக்குன்னு உட்காரணும், எந்திரிக்கணும் அப்படின்னா இது ரொம்ப நல்லா ஃபீலாக இருக்கும். கொஞ்சம் நான் வந்து இது என்னுடைய சைஸ் தான். கொஞ்சம் நான் வெயிட் போட்டேன், அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்குது எனக்கு. ரொம்ப பெருசாக அந்த மாதிரி இல்லை, ஓகேவாக இருக்குது. இல்லை இதை விட கொஞ்சம் அடுத்த சைஸ் எடுத்துக்கணுமா இல்லை இந்த சைஸே ஓகேவா அப்படிங்கிறது தெரியல. இதுவே கரெக்டாக இருக்குது அப்படின்னா இதையே வச்சுக்கலாம், இல்லைன்னா இதுக்கு அடுத்த சைஸ் வாங்கலாம். எப்படிங்கிறது தெரியல. எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. இல்லை ரொம்ப டைட்டாக இருக்குது, இது ரொம்ப டைட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னா இதுக்கு அடுத்த சைஸ் தான் நம்ம போடணும். ஓகே, இப்போ என்ன சொல்கிறது, கருப்பு கலர் தான் வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து கருப்பு கலர் யாருக்கும் இங்கே வீட்டில் எடுக்கிறதுக்கே விட மாட்டேன்.
கருப்பு கலரே வேண்டான்னு தான் சொல்லுவேன். எல்லோரும் கேட்டுமே நான் எடுக்கலை. பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் பிளாக் கலர் வந்து நான் ஓகே. ஏன்னா எனக்கு பிளாக் தான் பிடிக்கும். ஃபஸ்ட்டு பிளாக் கலர் தான் வச்சுருப்பேன். அப்போ ஒரே ஒரு ஃபேண்ட்டு தான் வச்சுருப்பேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஃபேண்ட்டு தான் இருக்கும். சட்டை மட்டும் நிறைய போட்டுக்கிட்டே இருப்பேன். ஃபேண்ட் ஒரே கலர் தான் இருக்கும். அது பிளாக் கலர் தான் இருக்கும். ஏன்னா பிளாக் கலராக இருந்துச்சுன்னா நம்ம எத்தனை சட்டை வச்சுருந்தாலும் பெருசாக தெரியாது. ஒரே ஃபேண்ட் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. சட்டை மட்டும் நம்ம மாற்றி மாற்றி போட்டிருக்கலாம். ஆனால் அந்த பிளாக் கலரில் போட்டிருந்தாலும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரே ஃபுல் ஃபேண்ட்டு தான் இருந்துச்சு அப்போது. எனக்கு என்னமோ அப்படி தான் வாய்க்கும். இப்போ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரே ஒரு ஜீன்ஸு ப்ளூ கலர் தான் இருந்துச்சு. சரி, அதுக்கு பதிலாக இப்போ எக்ஸ்ட்ரா பிளாக் கலரும் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த பிளாக் தான் இது. இந்த பிளாக்கை ஏன் மறக்க முடியாது அப்படின்னா, நான் அந்த ஒரே ஒரு ஃபேண்ட்டு பிளாக் கலர் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது என்னுடைய லைஃப்பில் நான் மறக்கவே முடியாத ஒரு விஷயம். அதனால் பிளாக் எனக்கு எப்போவுமே அந்த ஞாபகத்தை கொண்டு வருது. அந்த ஞாபகத்தை எனக்கு வந்து ஏன்னா ரொம்ப கஷ்டம் அது நமக்கு. நம்மளும் பெரிய வசதியாக ஒரு ஃபேண்ட் எடுத்து தைச்சி போடுறதுங்கிறது பெரிய விஷயம். இது ஒரு சட்டை வந்து வாங்கிடலாம். ஃபேண்ட் ரொம்ப விலை அதிகம். அப்போவுமே அதான், எப்போவுமே அதே தான். அதனால் அந்த ஃபேண்ட்டு மட்டும் நான் அதிகமாக பெருசாக செலவு பண்ண முடியாமல் அந்தளவுக்கு மற்ற வேலைகள் மற்ற இதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்கனால அந்த ஒரே ஒரு பிளாக் கலர் மட்டும்தான் வச்சுருந்தேன். இப்போ எனக்கு அந்த ஞாபகம் வருது. ஏன்னா அந்த பிளாக்கோட அந்த ஃபீலுங்கிறது நம்ம கஷ்டப்பட்டு அந்த நினைவை திருப்பி கொண்டு வருது. அதனால தான் அந்த பிளாக்கும் நானும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் அதே பிளாக்கும் நானும் திருப்பியும் அந்த ஃபீலோட. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். பிளாக்கும் நானும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.